புதுக்கோட்டையில் மின்துறை அலட்சியத்தால் 10 ஆண்டுகளாக உயிர் பயத்துடன் வாழ்ந்து வருவதாக பாதிக்கப்பட்ட குடும்பத்தினர் வேதனை தெரிவித்துள்ளனர். புதுக்கோட்டை மாவட்டம் கோங்குடி கிராமத்தைச் சேர்ந்தவர்கள் ஆனந்தவள்ளி குமரேசன் தம்பதி. இவர்களது வீட்டின் மாடியில் மின்சாரம் கம்பி உரசி செல்வதால் மழை காலங்களில் வீட்டின் மேல்புறம் உள்ள சுவர் முழுவதும் மின்சாரம் பாய்வதாக தெரிகிறது. இதனால் மழை காலங்களில் குழந்தைகளை வைத்துக் கொண்டு தங்கள் வீட்டில் இருக்க முடியாததால் அருகில் உள்ளவர்களின் வீட்டில் தங்கும் அவல நிலைக்கு தள்ளப்பட்டுள்ளதாக பாதிக்கப்பட்ட குடும்பத்தினர் வேதனை தெரிவித்தனர். இதுகுறித்து கடந்த 10 ஆண்டுகளாக மின்துறை அதிகாரிகளுக்கு மனு அளித்தும் எவ்வித நடவடிக்கையும் எடுக்கவில்லை என அவர்கள் குற்றம் சாட்டுகின்றனர். எனவே வீட்டின் மாடியில் செல்லக்கூடிய மின்சார கம்பியை அகற்றி அச்சமின்றி வாழ நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று பாதிக்கப்பட்ட குடும்பத்தினர் மாவட்ட ஆட்சியிடம் கோரிக்கை மனு அளித்துள்ளனர். பாதுகாப்பு எதுவும் கிடையாது. ஏன்னா மெயின்ல லைன் போயிட்டு இருக்கு. அந்த கட்டடத்துலயும் பதிஞ்சிருக்கு. பிள்ளைய போய் கை வச்சாலோ பிள்ளைய போய் விளையாண்டாலோ எங்களுக்கு ரொம்ப ஆபத்தா இருக்கு. எங்கள் உயிருக்கு எங்களுக்கே உத்தரவாதம் இல்லாத மாதிரி இருக்கு. ஆனா எத்தனை வாட்டையும் போய் மனு கொடுத்தாலும் இந்த 10 நாளைக்கு வரேன், இந்த வர்றேன் அப்படின்னு சொல்லி இழுத்துதான் அடிக்கிறாளே தவிர அதை எந்த ஆக்ஷனும் எடுக்க மாட்டேங்கிறாங்க. இல்ல எங்களுக்கு உயிரை காப்பாத்துக்கிறதுக்கு ஏதாவது வழி சொல்லுங்க. இல்லைன்னா நாங்க கலெக்டர் ஆபீஸ்ல போயிடுவோம். என்ன பண்றதுனே தெரியல. பச்சை பிள்ளையெல்லாம் ஓடுதுக, ஓடியாருதுக. இடி இடிச்சாலும் மழை பெஞ்சாலும் பயமா இருக்கு. இந்த வர்றோம் 10 நாள் ஆகட்டும், 1 மாசம் ஆகட்டும் அப்படின்னு சொல்றாங்க. ஆனா எந்த நடவடிக்கையும் இல்லை சார்.